Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளால் 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, மேலும் வணக்கம் ஜெயஸ்ரீ. காவல் நிலையக்குட்பட்ட முட்டம் கிராமத்திலிருந்து சாராய வியாபாரம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது மற்றும் சாராய விற்பனை தட்டி கேட்டது தொடர்பாக பிரச்சனையில கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இரவு சாராய வியாபாரிகளான அதே பகுதியை சேர்ந்த ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகிய 3 பேர் சேர்ந்து அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரை தாக்க முற்பட்ட போது அதனை தட்டி கேட்ட ஹரிசக்தி ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இதில் இருவருமே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனர். இது குறித்து பெரம்பூர் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன், அவரது உறவினர் முனுசாமி, மஞ்சுளா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இந்த இரட்டைக்கொலை சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவல்லி காத்திருப்பு பணிக்கு மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து எஸ்பி தனிப்பிரிவு போலீசார் பிரபாகரன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். இன்ஸ்பெக்டர்கள் மணிமாறன், சங்கர் ஆகிய இருவருமே அடுத்தடுத்து பணிமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில தற்போது இரவோடு இரவாக பெரம்பூர் போலீஸ் காவல் நிலைய பணியாற்றக்கூடிய 19 போலீசார் அதிரடியாக கூண்டோடு தற்போது பணியிட மாற்றம் செய்து சீர்காழி உட்கோட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த மாற்றமாக நடைபெற்றுள்ளது. சாராய வியாபாரத்தால தற்போது காவல் நிலையத்தில் அனைத்து போலீசாரும் சீர்காழி உபகோட்டத்திற்கு மாற்றப்பட்ட சம்பவம் போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.